Okay. So last idea, semiconductor. Okay. So இதுல என்ன இருக்குன்றதையும் சொல்லிடுவோம் பேசிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டாபிக் 1. செமிகண்டக்டர்னா என்ன, ஏன் அதை யூஸ் பண்றோம், நார்மல் கண்டக்டருக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துடும். எதெல்லாம் செமிகண்டக்டர் சொல்றோம், எப்படி செமிகண்டக்டரா மாத்துறோம், இந்த ஐடியாஸ் எல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ல வந்துடும். இது டாபிக் 1. செகண்ட் டாபிக் வந்து என்னன்னா செமிகண்டக்டர் டயோட். அது சிம்பிளி டயோடு முடிச்சுக்கோங்க. டயோடு டயோடு எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படில இருந்து ஆரம்பிக்கலாம். மூணாவது அப்புறம் டயோட அப்ளிகேஷன் எல்லாம் வந்துடும். சரியா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃப் வேவ், ஃபுல் வேவ், ஓகே, இதெல்லாம் வந்துடும். மூணாவது ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸ். இது வந்து யாருக்கு இல்லைன்னா நாட் ஃபார் சிபிஎஸ்சி. இந்த போர்ஷன் சிபிஎஸ்சி கிடையாது, எடுத்துட்டாங்க. ஐஎஸ்சி மட்டும்தான் இருக்கு. இந்த டாபிக் நடத்தும் போது சிபிஎஸ்சி பசங்க அட்டன் பண்ண தேவையில்லை. ஓகேயா? இப்ப இந்த ஸ்பெஷல் பர்பஸ் டயோட் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது, ஐஎஸ்சி மட்டும்தான் இருக்கு. அதை நான் தனியா நடத்துறேன். இந்த பேசிக்ஸ் பார்க்கும்போது என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றத சொல்றேன். ப்ராப்ளி எல்லாருமே படிச்சிருப்பீங்க, விஷயம் தான் வந்திருக்கீங்க. பட் இந்த என்ன முக்கியம், எது கொஸ்டினா வருதுன்றது தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது. முதல்ல வந்து செமிகண்டக்டர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் செமிகண்டக்டர்? சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. செமிகண்டக்டர் என்ன, எதெல்லாம் செமிகண்டக்டர் ஒன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல நியூமெரிக்கல் பெருசா கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 5% தான் நியூமெரிக்கலா கேட்கறதுக்கு சான்ஸே இருக்கு. கம்ப்ளீட் தியரி சாப்டர், கம்ப்ளீட் தியரி. இந்த தியரியில என்னென்ன கேட்பாங்கன்றத நான் வரிசைக்கு சொல்லிட்டே வரேன். நிறைய ஐடியா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேயா? சோ வாட் இஸ் செமிகண்டக்டர் தான் ஃபர்ஸ்ட். செமிகண்டக்டர் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர்ல, நோட் பண்ணிக்கோ, ஹை டெம்பரேச்சர்ல கண்டக்டர் ஆகும், லோ டெம்பரேச்சர்ல இன்சுலேட்டர் ஆகும் ஒரு மெட்டீரியல் பிஹேவ் பண்ணுச்சுன்னா அது பேரு செமிகண்டக்டர். மறந்துடாதீங்க, வாட் இஸ் செமிகண்டக்டர்னு கேட்டாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் which act as a conductor at high temperature and insulator at low temperature is called semiconductors. ஓகேயா? சரி, எது செமிகண்டக்டர், எந்த மெட்டீரியல்ஸ் வந்து செமிகண்டக்டரா பிஹேவ் பண்ணுது? which are called semiconductor. எதெல்லாம் நீங்க செமிகண்டக்டர் சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள்ல ரெண்டே எலிமெண்ட் தான் இருக்கு, ஒன்னு சிலிக்கான், இன்னொன்னு ஜெர்மானியம். நோட் பண்ணிக்கோங்க. பீரியாடிக் டேபிள்ல எலமெண்டாவே செமிகண்டக்டர், அதனாலதான் பேரு எலமெண்டல் செமிகண்டக்டர் சொல்லுவாங்க. எலமெண்டல் செமிகண்டக்டர். ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல இந்த ரெண்டு எலமெண்ட் தான் செமிகண்டக்டர் பிஹேவ் பண்ணுது. மிச்சம் எல்லாமே ஒண்ணு கண்டக்டரா இருக்கும், இல்ல இன்சுலேட்டரா இருக்கும். There are another type of semiconductor, those are compound semiconductors. அது வந்து gallium arsenic, gallium phosphide arsenic, there are list. இது வந்து காம்பவுண்ட், இது எலிமெண்ட் கிடையாது, ரெண்டு எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணது. காம்பவுண்ட் செமிகண்டக்டர் பேர், காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். சோ நம்ம காம்பவுண்ட் செமிகண்டக்டர் பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு எலிமெண்டரி செமிகண்டக்டர் தான் டிஸ்கஷன்ல இருக்கு. ஓகேயா? சரி, எப்படி சிலிக்கான் ஜெர்மானியம் செமிகண்டக்டர் மாறுச்சு? How a material become semiconductor. அதான் அடுத்து. ஏன் மத்ததெல்லாம் கண்டக்டிவ் இன்சுலேட்டரா இருக்கு? ஸ்பெசிஃபிக்கா ஒரு क्वेश्चन வரும், why carbon is insulator அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்பெசிஃபிக்கா கார்பன் சொல்றோம்னா, இந்த செமிகண்டக்டர் இருக்குல்ல, அது வந்து கம்ஸ் அண்டர் கார்பன் ஃபேமிலி, 14th குரூப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன். 14th குரூப் எலமெண்ட்னா இது எல்லாமே 14th குரூப்ல தான் எது வருது? கார்பன் வருது, சிலிக்கான் வருது, ஜெர்மானியம் வருது, டின் வருது. இதுல கார்பன் இன்சுலேட்டர்,
டின்னு கண்டக்டர். எஸ்ன்னா டின்னுடா, எஸ்என்னு நோட்டேஷன். டின் வந்து கண்டக்டர், கார்பன் இன்சுலேட்டர். இது ரெண்டு மட்டும் செமிகண்டக்டர். அதான் கொஸ்டினே. ஏன் சிலிக்கான் ஜெர்மானியம் செமிகண்டக்டர், கார்பன் டின் வந்து வேற வேறையா பிஹேவ் பண்ணுது? ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. 14th குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே டெட்ராவேலன்ட் எலிமெண்ட்ஸ். 14th குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே டெட்ராவேலன்ட். ஓகேயா? சோ அப்ப கார்பன் மட்டும் என்ன பிஹேவ் பண்ணுது? எல்லாமே டெட்ராவேலன்ட்னா வேலன்ஸ் போடுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன்ல பாத்தீங்கன்னா 6 அட்டாமிக் நம்பர் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சிலிகான்ல பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ். ஜெர்மானியம்ல பாத்தீங்கன்னா 32 அட்டாமிக் நம்பர் சொல்றேன். டின்னு பாத்தீங்கன்னா 50. புரியுதா? கார்பன்ல அட்டாமிக் நம்பர் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஜெர்மானியத்துல 14, சாரி சிலிகான்ல 14, ஜெர்மானியத்துல 32, டின்ல வந்து 50. ஆனா வேலன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 4 தான் இருக்கும். டெட்ராவேலன்ட் தான். இது 1s2, 2s2, 2p2. வேலன்ஸ் வந்து செகண்ட் ஷெல் 4 எலக்ட்ரான். சிலிகான்ல பாத்தீங்கன்னா அப்படியே போகும் 3s2, 3p2. தேர்ட் ஷெல்ல ஃபில் ஆயிருக்கும். ஆனா வேலன்சி 4 தான். இது ஃபோர்த் ஷெல் 4s2, 4p2. இது பாத்தீங்கன்னா 5s2, 5p2. ஓகே, எல்லாமே வேலன்சி 4, எல்லாமே டெட்ராவேலன்ட், எல்லாமே 14th. அப்புறம் ஏன் சிலிக்கான் ஜெர்மானியம் மட்டும் செமிகண்டக்டரா இருக்கு? அப்புறம் ஏன் கார்பன் இன்சுலேட்டரா இருக்கு? அப்புறம் ஏன் டின் கண்டக்டர்? இதுல எதை வேணா கேள்வியா கேட்கலாம். அக்கா சொல்றேன், எல்லாமே ஒரே குரூப்ல இருந்தா கூட ஏன் பிஹேவியர் வேற வேற இருக்கு? ரொம்ப சிம்பிள், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் காரணம். புரியுதா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் அதுக்கு காரணம். பிகாஸ் இப்ப கார்பன் ஏன் இன்சுலேட்டரா இருக்குன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. இன் கார்பன் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஷெல்ல இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் செகண்ட் ஷெல். கரெக்டா? which is very close to the nucleus. very close to the nucleus. நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ கார்பன்ல செகண்ட் ஷெல்ல எலக்ட்ரான் ஃபில் இருக்கு. செகண்ட் ஷெல் நியூக்ளியஸ்க்கு க்ளோஸரா இருக்கு. அப்ப எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டமா? ஏன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருந்தா நீ எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகாது. எலக்ட்ரான் ரிமூவ் ஆகலைன்னா அது கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது கண்டக்ட், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லாத பட்சத்துல அது கண்டக்ட் பண்ணாது. அதனாலதான் கார்பன் இன்சுலேட்டர். ஓகே, சிலிக்கான் ஜெர்மானியம் செமிகண்டக்டரா இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஷெல்ல ஃபில் ஆயிரும். இதுல சிலிக்கான்ல தேர்ட் ஷெல், ஜெர்மானியத்துல ஃபோர்த் ஷெல். சரியா? which are some larger distance from nucleus compared to carbon. சரியா? கார்பனை கம்பேர் பண்ணும்போது. ஓகேயா? சோ அதுல இருந்து என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சரை கொடுத்து நீ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு மினிமம் டெம்பரேச்சரை கொடுத்து அதுல இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட முடியும். அதனாலதான் சிலிக்கான் ஜெர்மானியம் செமிகண்டக்டரா இருக்கு. சிலிக்கான் ஜெர்மானியம் செமிகண்டக்டரா பிஹேவ் பண்ணுது. டின் இஸ் இன் 5th ஷெல். கரெக்டா? 5வது ஷெல் இருக்கு, which is very far. சரியா? அப்ப நீ டெம்பரேச்சர் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி நியூக்ளியஸ் விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால ஆல்ரெடி அதுல என்ன இருக்கும்? நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருந்தா நீ டெம்பரேச்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோ புரியுதா? இதுல எதை வேணா கேள்வியா கேட்கலாம். ஏன் டின்னு கண்டக்டர் கேள்வி கேட்கலாம். சும்மா கேட்க மாட்டான். ஏன் டின்னு கண்டக்டர் கேட்க மாட்டான். கார்பன் குரூப்ல தான் டின் இருக்கு, அப்புறம் ஏன் கண்டக்டர்? கார்பன் குரூப்ல தான் சிலிக்கான் இருக்கு, அப்புறம் ஏன் செமிகண்டக்டர்? இந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நோ, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் காரணம். எந்த ஷெல்ல ஃபில் ஆகுதுன்றதான் காரணம். ஓகே, இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அட் 0 கெல்வின் நீட்ல வந்தது அது. அட் 0 கெல்வின், 0 கெல்வின் a semiconductor acts as, acts னா என்னது?
கண்டக்டரா இன்சுலேட்டரா அப்படி கேட்கலாம். 0 கெல்வின்ல மறந்துடாதீங்க, 0 கெல்வின்ல செமிகண்டக்டர் ஆக்ட் அஸ் அ இன்சுலேட்டர். ஓகே, ஏன்னா 0 கெல்வின் தான் லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். முன்னாடி சொன்னேன் லோ டெம்பரேச்சர்லயே செமிகண்டக்டர் வந்து இன்சுலேட்டர் தான் பிஹேவ் பண்ணும். 0 கெல்வின்றது லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர்ல கண்டிப்பா என்ன பண்ணும், இன்சுலேட்டர் தான் பிஹேவ் பண்ணும், யோசனை கிடையாது. ஓகேவா? சோ இது வந்து நான் சொன்னது புரியுது நினைக்கிறேன். செமிகண்டக்டர்னா என்ன, ஏன் அதை செமிகண்டக்டர்னு சொல்றோம், எந்தெந்த மெட்டீரியல்லாம் செமிகண்டக்டர், எப்படி எது செமிகண்டக்டரா மாறுச்சு, இதான் ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஐடியா போயிடலாமா? பேசிக்ஸ்ல அடுத்த ஐடியா எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இது ரொம்ப முக்கியம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம், இந்த டயக்ராம்ஸ் மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. சாலிட்ஸ் ஏன் எதுக்குன்றதுனா நீங்க படிக்கும் போது கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். பட் இந்த கொஸ்டினா எது கேட்கறாங்கன்றதுக்காக சொல்றேன். ஓகே, ஒரு இன்சுலேட்டரோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் லுக் லைக் திஸ். எனர்ஜி ஈவின்னு போட்டுருவோம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம், எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல ரெண்டு பேண்ட், ஒன்னு வேலன்ஸ் பேண்ட் விபின்னு சொல்லுவாங்க, வேலன்ஸ். ரெண்டாவது கண்டக்ஷன் பேண்ட் சிபின்னு சொல்லுவாங்க. சிபி மீன்ஸ் கண்டக்ஷன் பேண்ட். ரைட், இது ரெண்டுக்கு இருக்கிற கேப் தான் எனர்ஜி கேப், இஜி. ஓகே, சோ எனர்ஜி கேப் கிரேட்டர் தென் 3 eV இருந்தா அது வந்து இன்சுலேட்டர். நான் போட்டிருக்கேன்ல, இது பேர் எனர்ஜி கேப். கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இருக்கிற கேப் பேர் தான் எனர்ஜி கேப். சோ வாட் இஸ் வேலன்ஸ் பேண்ட் கேட்டாங்கன்னா, வேலன்ஸ் பேண்ட்னா எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது வந்து வேலன்ஸ் பேண்ட். கண்டக்ஷன் பேண்ட்னா எனர்ஜி levels of conduction electron. conduction பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது கண்டக்ஷன் பேண்ட். அது ரெண்டுக்கு இருக்கிற கேப் பேர் எனர்ஜி கேப். மூணு விஷயம் தான். எனர்ஜி கேப் 3 eV விட பெருசா இருந்ததுன்னா அது இன்சுலேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி கேப் ஆஃப் கார்பன், கார்பனோட எனர்ஜி கேப் வந்து அப்ராக்சிமேட்டா 5.5 eV. அப்ப கண்டிப்பா கார்பன் என்னது, இன்சுலேட்டர் தான். 3க்கு மேல இருந்தாவே இன்சுலேட்டர் தான். ஓகே, அடுத்து செமிகண்டக்டருக்கு எனர்ஜி கேப் எப்படி இருக்கு? செமிகண்டக்டரோட எனர்ஜி கேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளவு? 3 eV விட கம்மியா இருக்கும் கேப். சரியா? வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கிற கேப். இந்த பக்கம் மறந்துடாதீங்க, எனர்ஜி ஈவின்னு போட்டுருங்க எப்பவுமே. ஓகே, இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ லெஸ் தென் 3 eV இருந்ததுன்னா அது செமிகண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி கேப் ஆஃப் சிலிக்கான் பாத்தீங்கன்னா 1.1 eV. எனர்ஜி கேப் ஆஃப் ஜெர்மானியம் பாத்தீங்கன்னா 0.7 eV. ரைட், அது மாதிரி இன்சுலேட்டர், சரி கண்டக்டருக்கு பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிடும். they get overlap. சரியா? எனர்ஜி கேப் வந்து ஈக்குவல் டு 0 eV நோட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி கேப்பே இருக்காது, அப்படி இருந்தா தான் கண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டின்னுக்கு எனர்ஜி கேப் என்னது? டின்னோட எனர்ஜி கேப் கண்டிப்பா 0. அதுக்கு என்ன அர்த்தம்? மத்ததுல எல்லாம் நீ எனர்ஜி கொடுத்துதான் என்ன பண்ணணும், எலக்ட்ரானை ஓட வைக்கணும். இது செமிகண்டக்டர் இன்சுலேட்டர்ல எல்லாம். பட் கண்டக்டர்ல ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துட்டு இருக்கும், அதனால நீ எந்த எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. அதான் எனர்ஜி கேப் 0ன்னு. சோ மூணுக்குமே மைண்ட் வச்சுக்கோங்க. எனர்ஜி கேப் எவ்வளவு இருந்தா அது வந்து கண்டக்டர், எவ்வளவு இருந்தா செமிகண்டக்டர், எவ்வளவு இருந்தா இதுக்கு பேர் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் சொல்லுவாங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கான்செப்ட் படிப்பீங்க, ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோல்ன்றது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் வேகன்சிஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. வேகன்சிஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் ஹோல் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. ஹோல்ன்றது ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை ரெப்ரசன்ட் பண்றது.
absence of electron or vacancies of electron அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் வேற ஒரு இடத்துக்கு லொகேட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ன்றது இஸ் நாட் அ பிசிக்கல் ஆப்ஜெக்ட், ஆனா அதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா, ஹோலோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பிளஸ் சி. இது ஒரு இமேஜினரி ஐடியா, செமிகண்டக்டர் டீல் பண்றதுக்காகவே கொண்டு வந்த கான்செப்ட். இதுக்கு மாஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. மாஸ் ஆஃப் ஹோல் இஸ் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எலக்ட்ரானோட மாஸோட ஹோலோட மாஸ் பெருசு. ஒரு தடவை நீட்ல கேட்டிருந்தான், which has larger mobility ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? which has larger mobility. சரியா, எலக்ட்ரானா ஹோலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஓகே, சோ மொபிலிட்டி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு E tau by m. எதுக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு மொபிலிட்டி கம்மி. இப்ப லார்ஜர் மொபிலிட்டி என்னது, ஹோலோட எலக்ட்ரானுக்கு மாஸ் என்னது கம்மியா இருக்கு. சோ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் மொபிலிட்டி ஆஃப் ஹோல். நல்லா கவனிங்க, அது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டே கிடையாது, ஆனா அது ஒரு பார்ட்டிகிள் மாதிரியே நம்ம அப்ரோச் பண்ணணும். சரியா, ஹோல்ன்றத நம்ம ஒரு பார்ட்டிகிள் மாதிரியே அப்ரோச் பண்ணணும். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீட்ல கேட்டது, இந்த क्वेश्चन நீட்ல கேட்டது. எது லார்ஜர் மொபிலிட்டி இருக்கு அப்படின்றது நீட்ல கேட்ட கேள்வி. கீப் திஸ் இன் மைண்ட், ரைட்? சரி, நவ சோ அப்ப வந்து ஹோல்னா ஒரு இமேஜினரி கான்செப்ட், செமிகண்டக்டர் டீல் பண்றதுக்காகவே நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஐடியா. ஓகேவா? சரி, இது அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஐடியா டிஃபரன்ஷியேட் இன்ட்ரின்சிக் and extrinsic செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் நமக்கு தெரியும், இன்ட்ரின்சிக்னா பியூர், எக்ஸ்ட்ரின்சிக்னா இம்பியூர். கேள்விப்பட்டிருப்பீங்க. பியூர்னா சிலிக்கான்னா சிலிக்கான் மட்டும் இருந்தா அது பியூர், சிலிக்கான் கூட ஏதாவது எலமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னது இம்பியூர். சிலிக்கான் பிளஸ் ஏதாவது ஒரு எலிமெண்ட், இட் மே பி எய்தர் பென்டாவேலன், ஆல்ரெடி சொல்லிட்டோம் சிலிக்கானும் ஜெர்மானியமும் டெட்ராவேலன்ட் சொல்லிட்டோம். சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டுமே டெட்ராவேலன். பென்டாவேலண்டோ ட்ரைவேலண்டோ டோப்பானா, ட்ரைவேலண்டோ கம்பைன் ஆனா அது இம்பியூர்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ சிலிக்கான் கூட ஏதாவது ஒன்று ஆட் ஆகும், அதுக்கு பேர் இம்பியூர். இதுல நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், என்னன்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். இதுவும் NEவும் NHO ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் ரெண்டுமே சேமா இருக்கும். ஆனா இம்பியூர்ல பாத்தீங்கன்னா NEயும் NHO சேமா இருக்காது. ஒன்னு NE பெருசா இருக்கும், இல்ல NH பெருசா இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பெருசா இருக்கும், இன்னொன்னு சின்னதா இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி என்ன டைப் ஆஃப் டோப்பன் நம்ம சேர்க்கிறோம், அதாவது எதை நம்ம கம்பைன் பண்றோம்ன்றதை பொறுத்து மாறி இருக்கும். ஓகேயா? அண்ட் ரொம்ப முக்கியமா இதுக்கு கண்டக்டிவிட்டி லோ. கண்டக்டிவிட்டி எதுக்கு? பியூருக்கு கண்டக்டிவிட்டி கம்மி, இம்பியூருக்கு கண்டக்டிவிட்டி அதிகம். இந்த 3 பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? விஷயம் என்னன்னா, நம்ம பியூர் செமிகண்டக்டரை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இம்பியூர் செமிகண்டக்டருக்கு தான் அப்ளிகேஷன் அதிகம். ஓகேயா? பியூர் செமிகண்டக்டருக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடையாது, இம்பியூருக்கு தான் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேயா? அப்ப இந்த பியூரை இம்பியூரா அல்லது இன்ட்ரின்சிக்கா எக்ஸ்ட்ரின்சிக்கா மாத்திர ப்ராசஸ் பேர் வந்து டோப்பிங்னு சொல்லுவாங்க. the process of converting pure into impure. பியூர் செமிகண்டக்டரை இம்பியூரா மாத்திர ப்ராசஸ். ஏன் பியூரை இம்பியூரா மாத்தணும்? ஏன்னா இம்பியூருக்கு தான் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கு, அதனால பியூரை இம்பியூரா மாத்துறோம். கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்தா அதை நம்ம அப்ளிகேஷனா யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? சோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் டோப்பிங். அப்ப டோப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு எலமெண்ட் எடுத்து டோப்பிங் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா, டோப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த எலமெண்ட் எக்ஸ்ட்ரின்சிக்கா மாறிடும், இம்பியூரா மாறிடும். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரின்சிக்ல 2 டைப் இருக்கு, தட் இஸ் N டைப் அண்ட் P டைப். ஓகே, N டைப்னா நெகட்டிவ் டைப், P டைப்னா பாசிட்டிவ் டைப்.
ஓகே ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம், இது ரெண்டும் பியூர் செமிகண்டக்டர். பியூர், இது வந்து பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் எத்தனை வேலண்ட்? டெட்ரா வேலண்ட். டெட்ரா வேலண்ட், சரியா? பியூர் செமிகண்டக்டர் டெட்ரா வேலண்ட். இது கூட கவனிச்சுக்கோங்க, இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் கூட பென்டா வேலண்ட் எலிமெண்ட்ஸ் டோப் பண்ணலாம். பென்டா வேலண்ட் வேலன்ஸ் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. நோட் பண்ணிக்கோங்க, எஸ்பினா ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். புரியுதா? பியூர் செமிகண்டக்டர் கூட பென்டாவேலண்ட் எலிமெண்ட்டை டோப் பண்ணா, கம்பைன் பண்ணா உங்களுக்கு என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இதே டெட்ராவேலண்ட் கூட ட்ரைவேலண்ட்டை டோப் பண்ணீங்கன்னா, எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், ரைட்? தீஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க டோப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பி டைப் செமிகண்டக்டர். மறந்துடாதீங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா என் டைப்போட சார்ஜ் என்னன்னு கேட்பான். மறந்துடாதீங்க, சார்ஜ் ஆஃப் என் டைப். நீ பாட்டுக்கு நெகட்டிவ்னு போட்டுறாத. என் டைப் செமிகண்டக்டரோட சார்ஜ் வந்து 0. நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னு நான் சொல்றேன், என் டைப் செமிகண்டக்டருக்கு சார்ஜ் கிடையாது. அப்புறம் ஏன் நெகட்டிவ் டைப்னு பேர் வச்சிருக்கான்? அதுக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். அதே மாதிரி பி டைப்போட சார்ஜ் என்னன்னு கேட்டாங்கனாலும் 0. பி டைப் செமிகண்டக்டரோட சார்ஜ் ஆஃப் பி டைப், that is also 0. பி டைப்புக்கும் சார்ஜ் கிடையாது, என் டைப்புக்கும் சார்ஜ் கிடையாது. பிகாஸ் நீங்க டோப்பிங் ப்ராசஸ்னா என்னன்னா, ஒரு சிலிக்கான் எடுத்து பாஸ்பரஸோட கம்பைன் பண்ண போறீங்க. சிலிக்கான் ஒரு ஆட்டம், பாஸ்பரஸ் ஒரு ஆட்டம், கரெக்டா? ஆட்டமையும் டோப் பண்ணா, கம்பைன் பண்ணா, இதுவும் நியூட்ரல், இதுவும் நியூட்ரல், கரெக்ட் தானே? நியூட்ரல் பாடிஸ் ரெண்ட கம்பைன் பண்ணும்போது உனக்கு சார்ஜ் மாறாது. நியூட்ரல் திருப்பி நியூட்ரல் தான் வரும். அதனாலதான் என் டைப்புக்கு சார்ஜ் கிடையாது, பி டைப்புக்கு சார்ஜ் கிடையாது. பி டைப்ல என்ன பண்ற? சிலிக்கான் கூட எதை டோப் பண்ற? போரான கம்பைன் பண்ற. சிலிக்கான் ஆட்டம், போரான் ஆட்டம், அப்புறம் எப்படி சார்ஜ் வரும்? அப்புறம் ஏன் பாசிட்டிவ் டைப் நெகட்டிவ் டைப்னு பேர் வச்சிருக்கான்? காரணம் என்னன்னா, எது கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்டாவேலண்ட டோப் பண்ணும்போது நீங்க நல்லா யோசிங்க, சிலிக்கான்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, அதனாலதான் டெட்ராவேலண்ட். ஓகே, நான் முன்னாடி சொன்னேன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். எதுல? பியூர் செமிகண்டக்டர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் 4 எலக்ட்ரான் இருந்தா எப்பவுமே 4 ஹோல் இருக்கும். மீன்ஸ் சிலிக்கான கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 எலக்ட்ரான் தேவை. பிகாஸ் there are 4 holes. ஒரு சிலிக்கான் எடுத்துட்டீங்கன்னா அதுல 4 ஹோல் இருக்கும். இப்ப நான் ஒரு பாஸ்பரஸ் எடுத்துக்கிறேன். பாஸ்பரஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? பாஸ்பரஸ் பென்டாவேலன்ஸ் 5 எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? 5 எலக்ட்ரான்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிருச்சுன்னா, புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்பரஸோட 5 எலக்ட்ரான்ல 4 எலக்ட்ரான் என்ன பண்ணிடும்? சிலிக்கானோட ஷேர் பண்ணிட்டு பாஸ்பரஸ்ல ஒரே ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் உட்காந்துரும். திஸ் எக்ஸஸ் எலக்ட்ரான் கண்டக்ட்ஸ். ஓகேயா? நீங்க சிலிக்கானையும் பாஸ்பரஸையும் கம்பைன் பண்ணும்போது ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி படிச்சோம் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் சொல்லிட்டு, ஞாபகம் இருக்கா? செமிகண்டக்டருக்கு என்னது? மேல கண்டக்ஷன் பேண்ட், கீழே வேலன்ஸ் பேண்ட், ரெண்டு கடையில இருக்கிற எனர்ஜி கேப். இது பாத்தீங்கன்னா சிலிக்கானுக்கு என்ன இருக்கும்? சிலிக்கானுக்கு 1.1 EV இருக்கும். அதாவது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை நீங்க கண்டக்ஷன் பேண்ட் கொண்டு போகணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் 1.1 EV ஆஃப் எனர்ஜி. ஆனா கவனிச்சுக்கோங்க, நீங்க என் டைப் செமிகண்டக்டர் டீல் பண்ணும்போது ஒரு நியூ லெவல் கிரியேட் ஆயிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் என் டைப் செமிகண்டக்டர். வெறும் செமிகண்டக்டர்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். திஸ் இஸ் ஃபார் என் டைப் செமிகண்டக்டர். ஒரு என் டைப் செமிகண்டக்டருக்கு நியூ லெவல் ஒன்று கிரியேட் ஆகும். தட் இஸ் டோனார் லெவல். அந்த லெவல் பேரு டோனார் லெவல் சொல்லுவாங்க. இந்த டோனார் லெவல்ல ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும். எதோடது? பாஸ்பரஸோட.
இப்ப கண்டக்ஷன் பேண்டுக்கும் இந்த டோனார் லெவலுக்கு இருக்கிற கேப் வந்து பாத்தீங்கன்னா 0.01 EV தான் இருக்கும், கம்மியாயிரும். புரியுதா? முன்னாடி எலக்ட்ரான் இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண வேண்டியிருந்துச்சு, இப்ப எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணா போதும், கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் கண்டக்டிவிட்டி கூடுதுன்னு சொல்றோம். புரியுதா? மறந்துடாதீங்க, என் டைப் செமிகண்டக்டருக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராம் போடணும்னு சொன்னா நீங்க இதுதான் போடணும், அதை போட்டக்கூடாது. ஜென்ரலா செமிகண்டக்டர் கேட்டாங்கன்னா போன கிளாஸ் நம்ம பார்த்ததை போடுங்க. என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா டோனார் லெவல நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எங்க இருக்கு? கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே. வேலன்ஸ் பேண்டுக்கு மேலன்றது ரைட்டா? ரைட், வேலன்ஸ் பேண்டுக்கு மேலதான் இருக்கு. ஆனா சூஸ் தி பெஸ்ட் கொடுக்கும்போது ஜஸ்ட் பிலோ தி கண்டக்ஷன் பேண்ட் தான் போடணும். ஏன்னா அதான் சூஸ் தி பெஸ்ட் கரெக்ட். அதுல ஆப்ஷன்ல அபோவ் வேலன்ஸ் பேண்ட் கொடுத்துருப்பான், ஆனா ஜஸ்ட் பிலோ தி கண்டக்ஷன் பேண்ட் தான் சூஸ் தி பெஸ்ட்ல கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? மறந்துடாதீங்க. அப்ப இங்க இந்த புது லெவல் மூலமா கண்டக்ஷன் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் 4 எலக்ட்ரான் இருக்கு, ஹோல் இருக்கு, 4 எலக்ட்ரான் 4 ஹோல். ஓகே, நான் போரான கம்பைன் பண்ண போறேன். போரான்ல பார்த்தா மொத்தம் இருக்கிறதே என்னது? 3 எலக்ட்ரான் தான். அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், கரெக்டா? பட் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் வந்து ஃபில் ஆயிருக்காது, கரெக்ட் தானே? இங்க எப்படி எலக்ட்ரான் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, எக்ஸஸா இந்த எலக்ட்ரான் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, அது மாதிரி இங்க எக்ஸஸா இருக்கிற ஹோல் வந்து கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸஸ் ஹோல் ஹெல்ப்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படியே உல்டா. இங்க பாருங்க, மேல கண்டக்ஷன் பேண்ட், கீழே வேலன்ஸ் பேண்ட், புது லெவல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த லெவல் பேரு அக்செப்டர் லெவல்னு சொல்லுவாங்க. This level is called acceptor level. எனர்ஜி EV போட்டுருவாங்க. இந்த நியூ லெவலுக்கு பேரு அக்செப்டர் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? திஸ் இஸ் ஃபார் பி டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டரோட கிராஃப் வந்து டயக்ராம் வந்து இது மாதிரி தான் போடணும். நீங்க எனர்ஜி பேண்ட் டயக்ராம் மாறும் ஒரு இதுக்கும். ஓகே, திஸ் இஸ் எனர்ஜி கேப். ஓகேயா? அதனாலேயே இந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் அக்செப்டர் ஆட்டம்ஸ் பேர். கீழே கொடுத்துருக்க லிஸ்ட்ல இதெல்லாம் அக்செப்டர் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கெல்லாம் பேரு டோனார் ஆட்டம்ஸ். டோனார் ஆட்டம்ஸ். ஓகே, சோ என் டைப்ல எக்ஸஸ் எலக்ட்ரான் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, பி டைப்ல எக்ஸஸ் ஹோல் கண்டக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ஆனா சார்ஜ் கேட்டா 0 தான், அது குழப்பிடாத. சார்ஜ் ஆல்வேஸ் 0, கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஓகேவா? கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான டெரிவேஷன் கிடையாது, தியரி क्वेश्चंस இருக்கு. 2 இம்பார்ட்டன்ட் தியரி क्वेश्चंस. ஒன்னு எழுதிக்கோங்க, ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன். இந்த சாப்டரோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் diode. It is a theory question. அப்புறம் diode characteristics. சரியா? ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் diode characteristics சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்టిక్యులர் ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன், இது ஒரு 3 மார்க் क्वेश्चन. இதுல என்னென்னலாம் முக்கியம்னு சொல்லிட்டேன். நீங்க தியரி கண்டிப்பா படிக்கணும். அந்த தியரி பார்ட் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணணும். நோட்ஸ் அனுப்புவோம், ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு டிஃப்யூஷன் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன, அதோட டைரக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இதை அதுக்காக சொல்றேன். அடுத்து ட்ரிஃப்ட் கரண்ட். ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்ன, அதோட டைரக்ஷன் என்ன. அப்புறம் பொட்டன்ஷியல் பேரியர். பொட்டன்ஷியல் பேரியர் இதெல்லாம் அதுக்குள்ளேயே வரும், அந்த தியரிக்குள்ளேயே வரும் பொட்டன்ஷியல் பேரியர். அதுக்கப்புறம் டிப்ளீஷன் ரீஜன். இந்த 4 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், மறந்துடாதீங்க. சரியா? இந்த டெரிவேஷனே ஆக்சுவலா நான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த 4ஓட டெஃபினிஷன் தான் இந்த டெரிவேஷனே. ஆக்சுவலா டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன, ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்ன, பொட்டன்ஷியல் பேரியர், டிப்ளீஷன் ரீஜன்ன்றத என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த மொத்த தியரியே, இந்த கொஸ்டினே. ஓகேயா? சோ இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்யூஷன் கரண்ட், ட்ரிஃப்ட் கரண்ட், பொட்டன்ஷியல் பேரியர் அண்ட் டிப்ளீஷன். ஓகே,
இதுல பொட்டன்ஷியல் பேரியர் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் பேரியர் வந்து என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு டயோட் இப்படிதான் போடுவாங்க, டயோடோட நோட்டேஷன் பார்த்து. ஓகே, அந்த ட்ரையாங்கிள் வந்து பி டைப், இந்த லைன் போடுறாங்கள கோடு, அது வந்து என் டைப். பிஎன் ஜங்ஷன் டயோட் தான் சொல்லுவாங்க சொல்றது. இந்த டயோட் கண்டக்ட் பண்ணணும்னா, கண்டக்ட் பண்றதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவை? நீடட் பொட்டன்ஷியல் டு கண்டக்ட், அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் பேரியர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சிலிக்கான் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 0.7 வோல்ட் தேவை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எனர்ஜி கேப் பார்த்தோம். எனர்ஜி கேப் வேற. ஓகே, பொட்டன்ஷியல் பேரியர் வேற. பொட்டன்ஷியல் பேரியர் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு சொல்லுவாங்க. எனர்ஜி கேப்ன்றது சிலிக்கான் ஜெர்மானியத்துக்கே வரும். பட் பொட்டன்ஷியல் பேரியர்ன்றது சிலிக்கானுக்கு தனியா, ஜெர்மானியத்துக்கு தனியா, டோட்டலி வேற வேல்யூ. மறந்துடாத, அது ஈவில இருக்கும், இது வோல்ட்ல இருக்கும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது எலக்ட்ரான் வோல்ட், இது வோல்ட், வெறும் வோல்ட். ஓகேவா? சரி, அப்படின்னா நான் வந்து ஒரு பேட்டரி மாட்டிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டயோடு, இந்த டயோட்ல நான் பேட்டரி மாட்டிருக்கேன்னா, இந்த பேட்டரி வந்து ஒரு 0.2 வோல்ட்னு வச்சுக்கோங்க. இது சிலிக்கான் வச்சுக்கோங்க. இந்த சிலிக்கான் இங்க கரண்ட் அனுப்புமான்னு பார்த்தா கரண்ட் அனுப்பாது. பிகாஸ் சிலிக்கானோட பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளோ? 0.7. சப்ளை பண்ணிருக்க வோல்டேஜ் எவ்வளோ? 0.2. சோ பத்தாது. 0.7க்கு மேல போனாதான் கண்டக்டே பண்ணும். ஓகே, அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்ல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன? ஃபார்வர்ட்னா ஹை பொட்டன்ஷியல். நல்லா எழுதி வச்சுக்கோங்கடா. ஸ்கூல்ல வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹை பொட்டன்ஷியல் பி டைப், லோ பொட்டன்ஷியல் என் டைப். இப்படி கனெக்ட் ஆயிருந்தா அதுக்கு பேர் ஃபார்வர்ட். ரிவர்ஸ் பயஸ் அப்படின்னா அப்படியே விட்டா ஹை பொட்டன்ஷியல் என் டைப், லோ பொட்டன்ஷியல் பி டைப். அப்படி மாத்தி கனெக்ட் ஆயிருந்தா அது ரிவர்ஸ் பேஸ். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபார்வர்ட் பேஸ்னா என்ன, ரிவர்ஸ் பேஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நீட்ல கேட்டது. எவ்வளவு டைரக்ட் பாருங்க. இங்க பாருங்களேன், they gave a diode. ஓகேவா? இது -5 வோல்ட், இது -10 வோல்ட். இது ஃபார்வர்டா ரிவர்ஸா? நல்லா கவனிங்க. இது பி டைப், இது என் டைப். கரெக்டா? இது பி டைப், இது என் டைப். நீ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ண வோல்டேஜ். எது ஹை பொட்டன்ஷியல்? இதுதான் ஹை பொட்டன்ஷியல். ஏன்னா -5, இது -10 லோ. அப்ப இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியல் பீல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ். வேலை முடிச்சு. அப்ப இது ஒரு ஃபார்வர்ட் பயாஸ். எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். அது மாதிரி சம்டைம்ஸ் they gave like this. இப்படி கொடுத்துருப்பான். ஓகே, இது வந்து சம் -5 வோல்ட். இது இப்படி கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பான். இது என்ன பயாஸ்ன்னு கேட்டா, கிரவுண்ட்னா 0 வோல்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் சிம்பிள் போட்டுருந்தாங்கன்னா 0 வோல்ட்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எது ஹை? 0 தான் ஹை. ஸோ ஹை பொட்டன்ஷியல் பி டைப்ல கனெக்ட் பண்ணிருக்கான். அகைன் ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, ரிவர்ஸ் பயாஸும் அதே மாதிரி தான். நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பான், look like this. This is +5 volt. பாரு, இது 0 வோல்ட். சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது லோ பொட்டன்ஷியல். லோ பொட்டன்ஷியல் எங்க கனெக்ட் பண்ணிருக்கான்? பி டைப்ல. சோ ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் மறந்துடாதீங்க. சோ இந்த ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் டயோட் கண்டக்ட் பண்ணும். ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் டயோட் கண்டக்ட்ஸ். ரிவர்ஸ் பயாஸ்ல diode does not conduct. Diode, அதுதான் diode characteristics சொன்னல ரெண்டாவது தியரி क्वेश्चन. அதுல அததான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராஃப் கூட பாத்தீங்கன்னா இப்படி லைக் திஸ். ஃபார்வர்ட் பேஸ்க்கு கரண்ட் மில்லி ஆம்பியர்ல போட்டிருப்பான். வோல்டேஜ் V, the graph going like this. அதே எவ்வளவு தூரத்துக்கு நேரா வருது? ஏன்னா பொட்டன்ஷியல் பேரியரை பிரேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலிக்கானுக்கு இது என்னது 0.7 வோல்ட்டா இருக்கும்.
அந்த 0.7 வோல்ட்டுக்கு மேல அப்படியே பீக் போக ஆரம்பிச்சிடும் கரண்ட். ரிவர்ஸ் பேஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இஸ் இன் மைக்ரோ ஆம்பியர், சின்ன கரண்ட் தான் வரும். சரியா, மைக்ரோன்றது மில்லியோட 1000 டைம்ஸ் ஸ்மாலர் வேல்யூ, ரொம்ப சின்ன கரண்ட். இப்போ பேட்டரியை நீ திருப்பி போடுற ரிவர்ஸ் பேஸ் பண்ணிட்டா கரண்ட் சின்ன கரண்ட் தான் வரும், சின்ன கரண்ட் தான் வரும். ஆனா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்ல பீக் போகும். ஏன் பீக் போகுதுன்றத நம்மளுக்கு சிலபஸ்ல இல்ல, எடுத்துட்டாங்க. ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்லிட்டு பிரேக் டவுன் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் பீக் போகுது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக், இதுக்கு பேரு நீ வோல்டேஜ், இதுக்கு பேர் வந்து நீ வோல்டேஜ். நீ வோல்டேஜ் என்னது? எந்த வோல்டேஜுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பேஸ்ல கரண்ட் டிராஸ்டிக்கா கூடுது, அது பேரு நீ வோல்டேஜ். பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னது? எந்த வோல்டேஜுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பேஸ்ல கரண்ட் டிராஸ்டிக்கா கூடுது, அது பேரு பிரேக் டவுன் வோல்டேஜ். பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஐடியா, ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் ரிவர்ஸ் பேஸ் ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கும் தனித்தனியா பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஐடியாவா நம்மளுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் பேஸ்ல டயோட் கண்டக்ட் பண்ணுது, ரிவர்ஸ் பேஸ்ல கண்டக்ட் பண்ணல. ஓகே, இதே எழுதிக்கோங்க. இங்க நான் சொன்னேன்ல பொட்டன்ஷியல் பேரியர், பொட்டன்ஷியல் பேரியர் பக்கத்துல அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்றது. இது வந்து ஒரு பிக்ஸ்டு நம்பர் கிடையாது. ஓகேயா, இது வந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு இவங்க எழுதியிருக்காங்க. பட் பொட்டன்ஷியல் பேரியர் டிபெண்ட்ஸ், எழுதிக்கோங்க. இதெல்லாம் நீட்ல வந்ததுடா, ஏன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் தியரி தான். பொட்டன்ஷியல் பேரியர் டிபெண்ட்ஸ், சரியா? டோபன், எதை டோப் பண்ற? பாஸ்பரஸா, ஆர்சனிக்கா, ஆண்டிமனியா, எதை டோப் பண்ற அப்படின்றத டிபெண்ட் பண்ணிருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் கூட கூட பொட்டன்ஷியல் பேரியர் குறைஞ்சிட்டே இருக்கும். சரியா, டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா பொட்டன்ஷியல் பேரியர் கம்மியாகும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே, ஸோ நான் இங்க வந்துடுறேன். அப்ப ஃபார்வர்ட் பேஸ்ல டயோட் கண்டக்ட் பண்ணுது, ரிவர்ஸ் பேஸ்ல கண்டக்ட் பண்ணல. இதுதான் டயோட அப்ளிகேஷன். பிஎன் ஜங்ஷன் டயோடோட அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையர். இது அடுத்த ரெண்டு கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின் தான் இந்த சாப்டர்ல. ஒன்னு ஆஃப் வே ரெக்டிஃபையர், இன்னொன்னு ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். நான் சொல்லியிருக்கேன்ல சில கொஸ்டின் டயக்ராம் பேஸ் பண்ணியே வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் இதை நடத்திடுறேன் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸி, இது நம்ம ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு வச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஐடியா. டயக்ராமா ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஏன்னா ரெக்டிஃபையர்னாவே என்னது? ரெக்டிஃபையர்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட டைரக்ட் கரண்டா மாத்துறது, சிம்பிள். ஏசிய டிசியா மாத்துற டிவைஸ் தான் ரெக்டிஃபையர். ஆல்டர்னேட்டிங் கரண்ட டைரக்ட் கரண்டா கன்வெர்ட் பண்ணிடும். A device which converts AC to DC. எது ரெக்டிஃபையர்? PN junction diode தான் ரெக்டிஃபையர். PN junction diode act as a rectifier. ஓகேவா? சோ அப்ப பாருங்க டயக்ராம் ஃபர்ஸ்ட். ஒரு ஏசி, ஏன்னா ஏசியை தான் டிசியா மாத்தணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வோல்டேஜ் என்ன பண்ணிடுவோம்? கம்மி பண்ணிடுவோம். சரியா? ஆஃப் வே ரெக்டிஃபையர்ல ஒரே ஒரு டயோட் தான், டைரக்டா ரெசிஸ்டர். இது லோட் ரெசிஸ்டர், இங்க தான் அவுட்புட் எடுப்பாங்க, இந்த இடத்துல அவுட்புட் எடுப்பாங்க. சரியா? நீ பாருங்களேன், இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இஎம்எஃப் பெருசா இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் அது கொஞ்சம் குட்டி ஆகிடும். சரியா? எக்ஸாக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் சார்ஜர்ல இந்த செட்டப் தான் யூஸ் பண்ணுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்டிருந்தாங்க சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல, இந்த ரெக்டிஃபையர் எங்கப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. மொபைல் சார்ஜர்ல நடக்கிற செட்டப் இதுதான். கரெக்ட் தானே? உன்னோட மொபைல் போன் வந்து எனக்கு பேட்டரியில ஃபங்க்ஷன் ஆகுது, பேட்டரி வந்து டிசி. ஆனா நீ பிளக் மாற்றியில வீட்டுக்கு வர கரண்ட் ஏசி. சோ நீ என்ன பண்ணுவ? வீட்டுல இருந்து வர கரண்ட் ஏசி கரண்ட உன்னோட மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அந்த சார்ஜர் என்ன மாத்தணும்? டிசியா கன்வெர்ட் பண்ணும். சார்ஜருக்குள்ள என்ன செட்டப் இருக்குன்னா இந்த செட்டப் தான் இருக்கும். ஆஃப் ரெக்டிஃபையர் இல்ல ஃபுல் ரெக்டிஃபையர் தான் வச்சிருப்பான். ஓகே, சோ எனக்கு இங்க பாருங்க, டியூரிங் எவ்வளவு சிம்பிள் நான் சொல்றேன். டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் கூட போடாத, பாசிட்டிவ் போட்டுக்கோ. டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இந்த பாசிட்டிவ். இது பி டைப்.
சோ பாசிட்டிவ் பி டைப்ல போச்சுன்னா என்னது ஃபார்வர்ட் பைஸ். சரியா? சோ என்ன எழுதுவ டயோட் get forward biased. கரெக்ட் தானே? ஏன்னா பாசிட்டிவ் சிக்னல் பி டைப்ல கனெக்ட் ஆச்சுன்னா ஃபார்வர்ட் பைஸ். சோ என்ன பண்ணிரும் டயோடு கனெக்ட் பண்ணிரும். டயோட் ஆஃபர் லோ ரெசிஸ்டன்ஸ். கண்டக்ட் பண்ணதுனாவே ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கும்னு அர்த்தம். சோ டயோட் கண்டக்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன வரும்? நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன ஆகுது? இந்த நெகட்டிவ் போர்ஷன் போகுது உள்ளக்க. நெகட்டிவ் போர்ஷன் நெகட்டிவ் பி டைப்ல கனெக்ட் ஆயிருக்கா? நெகட்டிவ் பி டைப்ல கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? ரிவர்ஸ் பைஸ். சோ டயோட் கெட் ரிவர்ஸ் பைஸ். டயோட் கெட் ரிவர்ஸ் பைஸ்ட். ரிவர்ஸ் பைஸ் ஆனா என்னது? டயோட் அலோ பண்ணாதுல, டயோட் doesn't conduct. Yeah, because diode offers high resistance. அவ்வளவு இவ்வளவுதான். இங்க பாருங்க டயகிராம்க்கு ஒரு மார்க், இந்த எழுதுனதுக்கு ஒரு மார்க், 2 மார்க்கா? இன்னொரு மார்க் எங்கன்னு பாரு, இந்த வேவ் ஃபார்ம். நான் ஏசி இன்புட் கொடுத்தேன், ஏசியை இன்புட்டா கொடுத்தேன், ரைட்? அவுட்புட் என்ன வந்துச்சு? பாசிட்டிவ் சைக்கிள அலோ பண்ணிருச்சு, நெகட்டிவ் சைக்கிள அலோ பண்ணல. அடுத்து பாசிட்டிவ் சைக்கிள அலோ பண்ணிருச்சு, ரைட்? நெகட்டிவ் சைக்கிள அலோ பண்ணல. அடுத்து பாசிட்டிவ் சைக்கிள அலோ பண்ணிருச்சு. அவ்வளவு. இது அவுட்புட். இது டிசியா? ஆமா டிசி. நெகட்டிவ் போல பாரு, நெகட்டிவ் சைக்கிள் போகலைனாவே அது டிசி தானே, ஒரு டைரக்ஷன்ல தானே வந்திருக்கு. புரியுதா? அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்புட் ஃப்ரீக்வன்சி நீங்க எஃப்னு கொடுத்தீங்கன்னா மறந்துடாதீங்க, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்க எஃப்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்னது எஃப் தான். ஃப்ரீக்வன்சி மாறாது, நோட் பண்ணிக்கோ. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லிட்டு ஆஃப்னு போட்டுறாத. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல ஃப்ரீக்வன்சி டசன்ட் சேஞ்ச். இங்க எஃப்ன்ற ஃப்ரீக்வன்சினா அவுட்புட்லயே ஃப்ரீக்வன்சி என்னது எஃப் தான், மறந்துடாதீங்க. வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பீக் வேல்யூ வி நாட்னா இங்க வி நாட் பை பை, வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஃப்ரீக்வன்சி மாறாது, வோல்டேஜ் 5 டைம்ஸ் குறைஞ்சிடும். அது மாதிரி எஃபிஷியன்சி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் புக்ல இருக்காது. எஃபிஷியன்சி 40.6%. ஏன்னா பாதி தான் வருது, அப்புறம் ஹீட் லாஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாயிடும், 40.6%. இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பண்ணிட்டு வச்சுக்கோங்க. புரியுமா? அவ்வளவுதான். இந்த ஆப்பரேட்டிவ் ரெக்டிஃபையரை கொஞ்சம் மாத்தி கேட்டுருந்தேன் ஒரு தடவை, ஜேஇல கேட்டதுரா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல கேட்டது கவனிச்சுக்கோங்க. ஏசி சோர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் கொடுத்துட்டான், ஓகேயா? ஆனா டயோட மட்டும் இங்க மாட்டி விட்டான். இந்த பக்கம் லோட் ரெசிஸ்டன்ஸ் 6 இப்படி வரும். இது இன்புட், ஓகே? இது பாசிட்டிவா நெகட்டிவ்? முதல்ல பாசிட்டிவ் போகுமா? இது பி டைப் பாசிட்டிவ். பாசிட்டிவ் பி டைப்னா உள்ள அலோ பண்ணிடும். இங்க என்ன பிரச்சனை, நான் அலோ பண்ணுச்சுன்னா கிரவுண்டுக்கு போயிடும், அவுட்புட்ல வராது. அவுட்புட் இங்க இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த கேஸ்ல டயோட் பாசிட்டிவ் சைக்கிள் அலோ பண்ணுச்சு, அலோ பண்ண உடனே டைரக்டா எங்க வந்துருச்சு பாரு, லோடுக்கு வந்துருச்சு. லோடுனா அவுட்புட். ஆனா இங்க அலோ பண்ண உடனே டைரக்டா எங்க போகுது? கிரவுண்டுக்கு போயிருது. கிரவுண்டுக்கு போச்சுன்னா அது அவுட்புட்ல வராது. அதே நெகட்டிவ் சைக்கிள் பாரு, நெகட்டிவ் இதை அலோ பண்ணுமா? திஸ் இஸ் பி டைப். நெகட்டிவ் அலோ பண்ணாது. அலோ பண்ணலைன்னா எல்லாமே இங்க போயிடும், புரியுதா? அலோ பண்ணாதெல்லாம் இங்க போயிடும், அப்ப அவுட்புட்ல வந்துடும். சோ இங்க டயோட மாட்டிருந்தாங்க, நல்லா பாத்துக்கோ. டயோட இந்த இடத்துல மாட்டிருந்தாங்க, நேர மாட்டாம the output becomes input. இப்படி கொடுப்ப நீ, அப்ப என்ன நடந்திருக்கும்? நெகட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் அதை அலோ பண்ணிருக்கும், பாசிட்டிவ் சைக்கிள் ஃபுல்லா கிரவுண்டுக்கு போயிடும். கரெக்டா? நெகட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் அலோ ஆயிருக்கும், இது மட்டும்தான் வரும். இதுதான் அவுட்புட். டயோட எங்க மாற்றாங்கன்றதை பொறுத்து அவுட்புட் மாறும், மறந்துடாத. நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல இதுல என்னன்னா 2 டயோட் போட்டுருப்போம், அவ்வளவுதான். சரியா? அப்ப கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி ஐடியாஸும் மாறும். மேல ஒரு டயோட் இருக்கும், கீழே ஒரு டயோட். சரியா? நடுவில் இருந்து அவுட்புட் எடுப்பாங்க. ஓகே, ஐடியா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இது நீங்க வந்து படிச்சுக்கோங்க. என்ன ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அந்த தியரி வந்து ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க.
என்னன்னா இது மட்டும் சொல்லிடுறேன், இன்புட் அவுட்புட் மட்டும், ஏன்னா இது சம்ஸ்ல வரும் அப்படின்றதுனால. சரி, இது ஒரு இன்புட் கர்வ். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல அவுட்புட் பார்த்தா இப்படி வந்துட்டு இருக்கும், இப்படி இப்படி. ஓகே, அடுத்து இப்படி. ஃபுல் வேவ்மே ரெக்டிஃபையர், அதனால தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இன்புட் ஃப்ரீக்வன்சி நீங்க எஃப்னு கொடுத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் 2f. நீட்ல கேட்டிருக்கான், ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல இன்புட் 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறேன், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல இன்புட் 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிருக்கான். என்ன வரும்? 100 ஹெர்ட்ஸ், மறந்துடாத. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறேன், அவுட்புட் என்ன வரும்னு கேட்டா 25 போட கூடாது. ஆஃப் வேவ்ல 50 கொடுத்தா 50, பட் ஃபுல் வேவ்ல டபுள் ஆயிரும் ஃப்ரீக்வன்சி. 1 மார்க்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. வோல்டேஜ் வந்து 2V0, இங்க V0 கொடுத்தீங்கன்னா 2V0/π. சிம்பிளா சொல்லணும்னா இங்க நம்ம சொன்னது எல்லாமே டபுளா சொல்லணும். இங்க அவுட்புட் 2f, இங்க f, இங்க V0/π சொல்லியிருந்தா இங்க 2V0/π. அடுத்து எஃபிஷியன்சி என்ன சொன்னோம்? 40.6, அதை டபுள் பண்ணிடு, 81.2% எஃபிஷியன்சி. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அந்த ஒர்க்கிங் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒர்க்கிங் நம்ம நான் அனுப்பி வருவோம், அதை பார்த்துக்கோங்க. 2 டயோடு. ஓகே, சரி, அவ்வளவுதான். சோ நான் திருப்பி சொல்றேன், இதுல இருக்கிற டெரிவேஷன் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப், டெரிவேஷன் கிடையாது, தியரி. ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன், diode characteristics, அப்புறம் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், அப்புறம் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். மிச்சம் எல்லாமே குட்டி 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 ஐடியா, 1 மார்க் 2 மார்க் தவிர வேற எதுவும் கேட்க முடியாது. 4 தான் பெருசா இருக்கு, கொஸ்டின் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 4 மட்டும் தான். ஓகேயா? வேற எதுவும் கேட்க முடியாது. ஓகே, சரி. அப்புறம் நான் அந்த நியூமெரிக்கல் சொன்னேன்ல, சில நியூமெரிக்கல் அது மட்டும் சொல்றேன், திருப்பி கவனிச்சுக்கோங்க. அந்த நியூமெரிக்கல் ஐடியாஸ் மட்டும் சொல்லிட்டு சிபிஎஸ்சி கிளம்பிடலாம், அந்த ஐடியா முடிஞ்சிச்சுன்னா. ஏன்னா அதுக்கப்புறம் நான் நடத்த பொழுது உங்களுக்கு கிடையாது, சிபிஎஸ்சி கிடையாது. இந்த ஐடியா முடிச்சோன்னு நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு 3 மாடல் கேட்கலாம், சரியா? எப்பவும் போல டைப் 1. டைப் 1 என்ன அப்படின்னா, சர்க்யூட் பார், ஒரே சர்க்யூட் தான் நான் போட போறேன். ஒரு சர்க்யூட், ஒரு டயோடு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், ஓகே, கீழே ஒரு பேட்டரி. ஓகே, இது வந்து ஒரு 50 ஓம், இது ஒரு 50 ஓம், ஓகே, இது வந்து ஒரு 10 வோல்ட். கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் தி கரண்ட் in the circuit. இந்த சர்க்யூட்ல இருக்க கரண்ட். ஒரே क्वेश्चन தான், வேற வேற மாடல். ஃபைண்ட் தி கரண்ட் in the circuit அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, சோ இது எப்படி பண்றது எழுதிக்கோங்க. கிவன்ல வந்து எதை பத்தியும் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைன்னா டயோட்ஸ் வந்து ஐடியல்னு எடுத்து, ஒண்ணு ஐடியல் டயோட்னே கொடுத்துருவான், இல்ல டயோட பத்தி இன்ஃபர்மேஷன் இல்ல நம்மளே ஐடியல் எடுத்துக்கணும். எழுதிக்கோங்க, ஐடியல் டயோடுக்கு பொட்டன்ஷியல் பேரியர் கிடையாது, 0 வோல்ட். ஐடியல் டயோடோட பொட்டன்ஷியல் பேரியர் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐடியல் டயோட் ரெசிஸ்ட் பண்ணாது. எப்ப? ஃபார்வர்ட் பேஸ்ல. ரிவர்ஸ் பேஸ்ல ரெசிஸ்ட் பண்ணுங்க பாரு, இது பாசிட்டிவ், இது பி டைப். பாசிட்டிவ் பி டைப்னா இது ஃபார்வர்ட் பேஸா, இது பாசிட்டிவ், இது என் டைப். அப்பனா இது என்னது? ரிவர்ஸ் பேஸ். ரிவர்ஸ் பேஸ்ல டயோட் கண்டிப்பா கரண்ட் அலோ பண்ணாது. அப்ப நீ என்ன பண்ணிடலாம், இந்த போர்ஷனே மறந்துடலாம். ஏன்னா கரண்ட் போனாதான் ஒரு ரெசிஸ்டர் நீ கவுண்டே பண்ணணும். அது வழியா கரண்டே போக முடியலன்னா அந்த ரெசிஸ்டர் விட்டுறணும். சர்க்யூட்டே சிம்பிளிஃபை ஆகுது. எப்படி சிம்பிளிஃபை ஆகுது? இட் இஸ் வெரி சிம்பிள். பேட்டரி இது வந்து என்ன பண்ணல, ரெசிஸ்ட் பண்ணல. ஸோ டைரக்டா என்னது 50 ஓம், இது 10 வோல்ட். அப்ப I is equal to என்னது? V/R. ஸோ 10/50, 1/5 ஆம்பியர் போட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இது டைப் 1. எப்ப ஐடியல் டயோடு கொடுத்தாங்கன்னா ஃபார்வர்ட் பேஸ்ல கம்ப்ளீட்டா அலோ பண்ணும், ரிவர்ஸ் பேஸ்ல கம்ப்ளீட்டா அலோ பண்ணாது, முடிஞ்சு. சரி, ரெண்டாவது டைப்.
டைப் 2. இது என்னன்னு பாருங்க, அதே கொஸ்டின். சேம் கொஸ்டின் தான், அதே 10 வோல்ட் 50 ஓம் 50 ஓம். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டான், ஐடியல்ன்ற வார்த்தையை சொல்லாம they mention forward resistance of diode is some 50 ohm இல்ல 10 ohm அது மாதிரி கொடுத்துரும். அப்படின்னா என்னன்னா டயோட் மீன்ஸ் ஐடியல் இல்ல. ஐடியல் இருந்தா ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வராது, பொட்டன்ஷியல் பேரியர் வராது. இது ஐடியல் இல்லாதனால இது ஃபார்வர்ட் எப்பவும் போல குழப்பமே கிடையாது. ரிவர்ஸ் பேஸ் பண்றதை விட்டுலாம். நீ ரிவர்ஸ் பேஸ் பண்ணி பாசிட்டிவ் என் டைப்ல கனெக்ட் ஆயிருக்கு. ரிவர்ஸ் பேஸ் போர்ஷன் நீ மறந்துரு, ஒன்லி ஃபார்வர்ட் பேஸ் போர்ஷன் மட்டும் எடு. கரண்ட் தான் கேள்வி இப்பயும். அப்ப சர்க்யூட்ல 10 வோல்ட், மேல என்ன இருக்கு, ஒரு டயோடு, அப்புறம் ஒரு ரெசிஸ்ட், இப்படிதானே இருக்கு. this is 50 ஓம். இந்த டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 10 ஓம் சேர்த்துக்கோ, அவ்வளவுதான். அதான் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். கொஸ்டின்ல ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்கன்னா அந்த டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கணும் நீ. அப்ப என்ன ஆகும், v is equal to I is equal to v by r, right? v by r, v க்கு பதிலா 10 வோல்ட், r க்கு பதிலா 60 ஓம் போட்டுற, அவ்வளவுதான். 1/6 ஆம்பியர். அப்ப ஐடியலுக்கும் நார்மல் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அது ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, மூணாவது டைப் 3. இது என்னன்னு பாத்துரு. இது நீட் क्वेश्चन ரா, எழுதிக்கோங்க, நீட்ல கேட்டது. ஓகே, this is silicon diode, potential barrier 0.7 volt. ஓகேயா, கொடுத்துட்டா. இது வந்து ஒரு 10 ஓம். ஃபைன் ஐ, அதே கேள்விதான் மறுபடியும். ஆனா இப்ப சிலிக்கானுக்கு பொட்டன்ஷியல் பேரியரை மென்ஷன் பண்ணிருக்காங்க கொஸ்டின்லயே. பொட்டன்ஷியல் பேரியர் ஆஃப் சிலிக்கான் ஐடியல் கொடுத்தாங்கன்னா அது நீ 0ன்னு போட்டுடலாம். இப்ப மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ அதை கவுண்ட் பண்ணணும். இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கிறது? சோ 10 வோல்ட், மேல என்ன இருக்கு, 0.7 போயிருச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாரு, 10ல 0.7 போயிருச்சா, மிச்சம் 9.3 வோல்ட் தானே. அப்ப இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்ட் டிராப் ஆகுது, 9.3 வோல்ட் டிராப் ஆகுது. கரெக்ட் தானே? 10ல 0.7 வோல்ட் சிலிக்கானுக்கே போயிடும். ஏன், சிலிக்கானை ஒர்க் பண்ண வைக்கணும்னாலே 0.7 தேவை, அதுக்கு போயிடுது. மிச்சம் இருக்கிற வோல்டேஜ் ஃபுல்லா இங்க வந்துடும். அப்ப நீ என்ன பண்ண, இங்க இருக்கிற கரண்ட் கண்டுபிடி. I is equal to V by R. V எவ்வளோ 9.3, R எவ்வளோ 10, so 0.93 ஆம்பியர். அப்ப இங்க இருக்க கரண்ட் கிடைச்சிருமா? இதே கரண்ட் தானே சர்க்யூட் ஃபுல்லா இருக்கும், சீரிஸ் கனெக்ஷன் தானே. அப்ப அங்க இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேலை முடிஞ்சு. This is type 3. புரியுதா? சோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல, ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோட் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ்ல கண்டக்ட் பண்ணாதன்ற ஐடியா வச்சு இப்படி எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு சொல்லிடுறேன், இது ஒரு டைப்லாம் வேணாம், இது ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை சிலிக்கானையும் மாட்டிட்டான், ஜெர்மானியமே மாட்டிட்டான், இப்ப என்ன பண்ணுவேன்? இது ஜெர்மானியம் 0.3 வோல்ட் பொட்டன்ஷியல் பேரியர், இது சிலிக்கான் 0.7 வோல்ட் பொட்டன்ஷியல் பேரியர். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல பேட்டரி. முன்னாடி கொடுத்த கொஸ்டினே தான், இப்படி கூட வச்சுக்கோமா. ரெசிஸ்டர் இது வந்து 10. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க, மறந்துடாதீங்க, எது சின்ன பொட்டன்ஷியல் பேரியரோ அது வழியா தான் கரண்ட் போகும், மேலக்கு வழியா போகும். ரெண்டையும் பேரல்ல கொடுத்துட்டாங்கன்னா ஸ்மாலர் பொட்டன்ஷியல் பேரியர் எதுன்னு பாரு தானே. அப்ப 0.7 டிராப் ஆகாது, 0.3 தான் டிராப் ஆகும். 0.3 மேல இருக்க போர்ஷனுக்கு கரண்டே போகாது, காரணம் அது பொட்டன்ஷியல் பேரியர் பெருசா இருக்கு. அப்ப இது வழியா எல்லா கரண்ட் போய் இங்க வந்துடும். மீன்ஸ் இப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிராப் எவ்வளவு, 9.7 வோல்ட். அப்ப I is equal to அதே V by R போடுவேனா, சோ 9.7 by 10 போடுவேன், what I get is 0.97 ஆம்பியர். புரியுதா உங்களுக்கு? ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது எது சின்னதோ அது வழியா தான் போகும், மைண்ட் வச்சு.
ஓகே, அதே மாடல் தான், அதுக்காக தான் தனி டைப் போடணும். இவ்வளவுதான்டா. சோ இது ஆல் அபவுட் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, 4 தியரி பார்ட்ட படிச்சுங்க. அதுக்குள்ளே நிறைய 1 மார்க் இருக்கு, குட்டி குட்டியா நிறைய 1 மார்க் 2 மார்க் क्वेश्चंस இருக்கு 4 தியரி பார்ட்ல. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிவ் டேபிள் பேர்ல அந்த ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ் என்ன ஆகுது, எஃபிஷியன்சி என்ன, அப்புறம் அந்த தியரி பார்ட் டயக்ராம் பேஸ்டா தான் இருக்கும். எல்லாத்துலயுமே டயக்ராம் இருக்கும் இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு. எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சி லீவ் பண்ணலாம், போய் அந்த படிக்கிற வேலையை பாருங்க. நவ் கவனிச்சுக்கோங்க, ஐஎஸ்சிக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 டிவைஸ் இருக்கு. என்னன்னா ஜெனர் டயோட், ரெண்டாவது போட்டோ டயோட், மூணாவது எல்இடி, நாலாவது சோலார் செல். ஓகேயா? நீங்க இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். மெட்டீரியல் நம்ம அனுப்பி விட்டுருவோம், ஆனா நீங்க இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல ஒன்னொன்னுக்கு தனித்தனியா பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்? ஸ்பெஷல் பர்பஸ் அதான் சொல்றது. ஜெனர் டயோட் ஆக்ட் அஸ் a voltage regulator. voltage regulator first. photo diode is light detector அல்லது photo detector. light detector. மூணாவது லைட் எமிட்டர். எல்இடி பேரே லைட் எமிட்டிங் டயோடு தான், லைட் எமிட்டர். சோலார் செல்ன்றது இட் ஆக்ட் அஸ் அ பேட்டரி, ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும், சன்லைட் ஆகும். அப்புறம் இதுக்குன்னு தனி சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். இப்ப ஜெனர் டயோடோட சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா நார்மல் டயோட் மாதிரி போட்டு இப்படி போட்டுருவாங்க, ஜெட் மாதிரி. திஸ் இஸ் ஜெனர் டயோட். போட்டோ டயோடோட சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா நார்மல் டயோட வரைஞ்சிட்டு லைட் ஃபால் ஆகுற மாதிரி போடுவாங்க. திஸ் இஸ் போட்டோ டயோட். லைட் எமிட்டிங் டயோட் எல்இடிக்கு பாத்தீங்கன்னா நார்மல் டயோட் போட்டு லைட் எமிட் ஆகிற மாதிரி போடுறாங்க. சோலார் செல் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாதிரி போட்டு லைட் ஃபால் ஆகிற மாதிரி போடுறாங்க. இது சர்க்யூட் சிம்பிள். இதெல்லாம் அப்படியே வரும் 1 மார்க் 2 மார்க்ல அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு இதுக்கும் தனித்தனி சர்க்யூட் சிம்பிள் இருக்கு, அந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ஜெனர் டயோட்னா என்ன? ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். போட்டோ டயோட்னா என்னது? லைட் டிடெக்டர். இது தெரியணும் முதல்ல, அப்புறம் அதோட சர்க்யூட் சிம்பிள் தெரியும். ஓகேயா? அண்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, ஜெனர் டயோட் என்ன பயஸ்ல ஒர்க் ஆகும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெனர் டயோட் ஃபார்வர்ட் பேஸ் ரிவர்ஸ் பேஸ் ரெண்டுலயுமே ஒர்க் ஆகும். ஆனா நம்ம என்ன பர்பஸ் சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லியிருக்கோம்ல. ஜெனர் வோல்டேஜ் ரெகுலேட்டரா எப்ப ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஒன்லி இன் ரிவர்ஸ் பேஸ். ரிவர்ஸ் பேஸ்ல மட்டும்தான் ஜெனர் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஆக்ட் ஆகும். போட்டோ டயோட் எப்ப லைட் டிடெக்ட் பண்ணும்? ஒன்லி இன் ரிவர்ஸ் பேஸ். ஓகே. எல்இடி எப்ப லைட் எமிட் பண்ணும்? this is in forward bias. forward bias. சோலார் செல்லுக்கு நோ biasing, biasing கிடையாது. ஓகே. சோ இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வாட் இஸ் தட், அதோட சர்க்யூட் சிம்பிள் என்ன, அது என்ன பயஸ் பண்ணும். ஓகேயா? இதை நீங்க தெரிஞ்சீங்கன்னாவே 1 மார்க் மேக்ஸிமம் ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ல இருந்து क्वेश्चंस அவாய்ட் பண்றாங்க. இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அதிகபட்சமா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த எல்இடி இருக்கு பாத்தீங்களா, எல்இடியோட அப்ளிகேஷன். வாட் இஸ் தி அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்ல அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி ஓவர் இன்கேண்டசன்ட் லேம்ப். அப்படின்னா அந்த ஓல்டு பல்பு இருக்குல்ல, குண்டு பல்பு, அதை கம்பேர் பண்ணும்போது எல்இடி எவ்வளவு அட்வான்டேஜா இருக்கு. இதுதான் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்கான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ்ல இருந்து. மற்றபடிக்கு இதுல இருந்து கொஸ்டின் வந்ததே கிடையாது. சரியா?
ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அனுப்புற நோட்ஸ் ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சோ வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? ரொம்ப சிம்பிள். என்ன அட்வான்டேஜ் எல்இடிக்கு? லோ பவர் கன்சம்ஷன். அதை கம்பேர் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் கம்மி. லோ காஸ்ட், காஸ்ட் கம்மி. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஹைலி ரிலையபிள் சொல்லலாம். ஹைலி ரிலையபிள். இந்த மாதிரி 2-3 அப்ளிகேஷன் கொடுத்துருப்பான். நான் அந்த அனுப்புற நோட்ஸ்லயே உங்களுக்கு இருக்கும். ஓகேயா? சோ முதல்ல இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பர்டிகுலரா அந்த ஜெனரேட்டர்னா என்ன, அது என்ன யூஸ் பண்றாங்க, அதுக்கு சர்க்யூட் சிம்பிள்னா என்ன பைஸ்ல அது ஒர்க் ஆகும், இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். பிளஸ் நம்ம அனுப்புற நோட்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஏன்னா 1 மார்க்ல தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 2-3 இதை சேர்த்து 3 மார்க்க கேட்கலாம். எல்இடியோட சர்க்யூட் சிம்பிள் சொல்லு, சோலார் செல்லோட சர்க்யூட் சிம்பிள் சொல்லு, அது மாதிரி சேர்த்து கேட்கலாம். சோலார் செல்ல என்ன பயஸ் பண்ணுவாங்க, சோ அந்த மாதிரி கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே தானே? சோ அதனால இந்த ஒரு ஐடியா மட்டும் நல்லா பார்த்துச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதோட எது முடிஞ்சிருச்சுன்னா செமிகண்டக்டர் ஐடியா முடிஞ்சிருச்சு.